ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரோனா பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிச்சுன்னு கேட்பீங்க. அதனால இல்லை, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு பாசி இருக்குல்ல, இந்த பாசினாலே பார்த்தீங்கன்னா அது போராட வர ஃபுல்லாக அப்படியே பாசி பயங்கரமாக இருக்குது. ஸோ அதில் அந்த அரோனா அஃபெக்ட் ஆகிடுச்சு நல்லாவே. மோட்ரு இல்லாமல் கூட இருந்துச்சு, ஆனால் பாசி இருக்குது. ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசி இதுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்துச்சு. அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு நம்ம அரோனா. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ண போகிறோம். நலிகேட்டு தூக்கி தனியாக இல்லை விட்டுருக்கோம். சார் மந்த நிலையிலே இருக்கார். வேகமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸை தண்ணி மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் வேகமாக தண்ணி மாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மந்தமாக இருக்குது. இருங்க, நம்ம அலிகேட்டர் சிக்கன் ஆட்டு போடுவோம். நம்மலாம் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து சிக்கன் ஆட்டு வாங்கி எடுத்து வச்சுட்டேன். நான் நம்ம அலிகேட்டருக்கு ஃபீட் பண்ணுவோம். டக்குன்னு சொன்னக்கு தின்றுச்சு. இன்னும் தரணும். நல்லா ஃபீட் எடுத்துச்சுங்க. நான் சொல்கிறேன், நல்லா ஃபீடு போட போட சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா அவரோட அலிகேட்டர் கூட ஜாலியாக சுற்றி இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ திடீர்னு போய் செத்துருச்சு. காலையில் தான் அப்படியே செத்து அப்படி மேலே மிதந்துட்டு இருந்துச்சு. சரி எடுத்து பார்த்தா அது உடம்புல இந்த கடி இல்லை. கடி வாங்கின மாதிரி அடையாளமே தெரில எனக்கு. அது அடையாளம் இல்லை, பட் கடி வாங்கின ஒரு சிம்டம்ஸே இல்லை. ஒரு சின்ன ப்ரூஃப் கூட இல்லை. ஆனால் நான் அலிகேட்டர் அருணா கூட உட்காந்து அருணா கூட இருந்துச்சு. அப்படியே அது பாவமாக இருந்துச்சு அது பார்க்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஏப்பா அலிகேட்டர் தான்ப்பா கடிச்சு போட்டிருக்கோம், உடனே ஏப்பா நீ பேசாருப்பா நீ பாட்டுக்கு அப்படின்னுவீங்க. நீ என்ன கடிச்சா வேஸ்ட்டு சவரமே. பதிலுக்கு ஒரு கடி கடிச்சா அவ்வளோதான். நீ அமைதியா உட்காரு, சீனா போடாத. ஓகே, இப்போ சொல்கிறேன், பாயிண்ட் வரேன். இன்னும் சவரம் பார்த்தீங்கன்னா திரும்பி அமைதி அலிகேட்டர் அப்படியே சாப்பிட்டு மந்தமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு போய் கடிக்கிறாப்புல. ஆனால் அலிகேட்டர் ஒரு கடி கடிச்சாதான் சவரமாக இருக்குது. அது என்ன ஆகுன்னு தெரியாது, அதுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. பரவாயில்ல, குட்டி மண் சுற்றிட்டு இருக்காது. ஆனால் அது கூட பரவாயில்ல, அலிகேட்டர் பண்ண லைஃப் ஃபீட் போட்டால் சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிடல. அது அப்படியே விட்டுருது. நம்ம வந்து யாரோ இறந்து போனதுனால பார்த்தீங்கன்னா அலிகேட்டரும் ஒரு ஃபீல் பண்ணிட்டா இருக்குது, நம்மளும் ஃபீல் பண்ணிட்டா இருக்கோம். என்ன ஒரு சூப்பரான மீனில் அலிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தனியாக தான் இருந்துச்சு. அரோனா வந்ததுக்கப்புறம் தான் அலிகேட்டரும் சரி அரோனாவும் சரி ரெண்டும் ஒட்டிட்டு உரசிக்கிட்டு அப்படியே போச்சுங்க, அண்ணன் தம்பி மாதிரி. அதனால சொல்கிறேன், இந்த வீடு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அரோனாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்ரு இல்லாமல் நீங்கள் பழக்கலாம். நிறைய ஃபீடு கூட நீங்கள் வளர்க்கலாம். பாசி கலங்கின தண்ணியில் கூட நீங்கள் பழக்கலாம். கொஞ்சம் கலங்கின தண்ணியில் கூட நீங்கள் பழக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தண்ணி பாசி பிடிச்சிக்கிச்சு செஞ்சிருச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணுங்க. ரொம்ப ஆச்சுன்னா, கொஞ்சம் பாசி பிடிச்சதா இருந்தால் சரி, கொஞ்சம் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப தண்ணி பாசி ஆயிடுச்சு செஞ்சிச்சு அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே நீங்கள் கழுவணும். பாருங்கள், இப்போ வந்து அலிகேட்டர்னா ஒரு அப்படியே லைட்டாக மேனேஜ் பண்ணிக்கிச்சு அது பாட்டுக்க. அதனால பார்த்தீங்கன்னா இது இருக்க அரோனா அப்படி இல்லை. நான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அரோனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்ஓ பிளான்ட் வாட்டரில் தான் வச்சு வளர்ப்பாங்க. ஒரு சில பேரெல்லாம் ரிச்சர் ராயலாக நல்லா க்ளீனாக இருக்குன்னா அரோனா இருக்குன்னாங்க. அதனால பார்த்தா ஆர்ஓ பிளான்ட் வாட்டர்லாம் வளர்ப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்க பார்த்தாலே கருன்னு இருக்கு. நான் இந்த கண்டிஷனில் இருக்கிற வாட்டர்லேயே வச்சு வளர்த்த வேண்டாம் நான். பட் ரொம்ப பாசி பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு ஃபுல்லாக சுற்றிடுச்சு. அப்படியே அது அந்த பாசி நான் அரோனா பாடி ஃபுல்லாக அப்படியே நல்லா சுற்றி விட்டுருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அரோனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூச்சு தண்ணி இறந்ததா கூட இருக்குது. அதனால அரோனா மூச்சு தண்ணி இறந்துருச்சு. மூச்சு தண்ணி இறந்துச்சா எப்படி இறந்துச்சுன்னு தெரியல, ஒரு செப்டிக்காக இறந்துச்சான்ட்டு. ஆனால் பாசி இருக்கணும். பாசி இருக்கிற இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மீன் வச்சு வளர்க்கலாம். பட் அது எல்லா டைமும் எல்லா மீனுக்கும் கரெக்டாக வராது. ஆனால் அரோனாவை மோட்ரு இல்லாமலாம் வளர்த்துருக்கேன். நைட்டு மட்டும் மோட்ரு ஆன் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க மோட்ரு இருக்கணும்ன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா
ஒரு சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் மெத்தட் அதெல்லாம் இந்த சில மீனுக்கெல்லாம் மோட்ரு இருந்தாலும் இருக்குன்னு சொன்னாலும் நம்ம எல்லா கல்யாணம் மோட்ரு வாங்க செய்ய ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு. என்ன மீனாலும் சரி, 1 ரூபா மீனாலும் சரி, 1 லட்ச ரூபா மீன் வரைக்கும் அது நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அது நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்கன்றதான் பேச்சாங்க. யாரும் நான் பார்த்தீங்கன்னா நான் மோட்ரு இல்லாமல் ஒருத்தருக்கு எல்லா ஃபீடுக்கும் நான் பழக்கி விட்டேன். நான் அவங்க கடையில் லைஃப் ஃபீடு மட்டும் நான் கொடுத்தாங்க. பட் நான் பெல்லட்டுக்கு, ட்ரை வார்ம்ஸ்க்கு, அடுத்துப்பட்ட சிக்கன் ஆட்டுக்கு நான் பழக்கி விட்டேன். நான் கரெக்டாக அரோனா எத்தனை வாங்கி இவ்வளோ நாள் 1 மாதம் இருக்கு அரோனா கிட்ட வாங்கிறாங்க. இன்னும் நான் அரோனா வாங்கணும், இன்னொன்று அரோனாவும் நான் வாங்க பிளான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இருக்க வாட்டி 10th நான் போயிட்டு 10th போர்டு எக்ஸாம் முடிஞ்சு 10th போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரோனா வாங்குவேன். அது என்ன பேர்ல் அரோனா வாங்கலான்னு இருக்கேன். நான் பிளானில் இருக்கேன். அது உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சஸ்பென்ஸாக உங்கள்கிட்ட இருக்குன்னு நினச்சேன். நான் பட் சொல்லிட்டேன் நான் போகணுச்சுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்கிறேன். நான் இந்த அரோனா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அரோனா அலிகேட்டர் 2 அடிச்சுக்கிறோம் செஞ்சுக்கிறோம் சேர்த்து விடக்கூடாதுன்னு நீங்கள் வந்து பார்த்து என்ன மீனாக இருந்தாலும் சரி, அலிகேட்டர் வர வாய்க்குள்ளே போகாத சைஸு அலிகேட்டர் வர பாதி உடம்பு இருக்கணும். அதாவது மீன் முக்காவாசி சைஸில் இருக்கணும் அலிகேட்டருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்ட்டிஷன் போடுங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸோ ஒரு டேங்கோ அது 2 டிவைட் பண்ணி அது 2 மீட் பண்ணுற மாதிரி அதை செட் பண்ணி வைங்க. 1 மாதமோ 1.5 மாதமோ அப்படியே விட்டுருங்க. அது 2 பார்த்து செஞ்சு விட்டு 2 மீனுக்கும் ஒரு பார்க்குற மாதிரி ஃபீடிங் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மீன் போடுங்க, அது இன்னொன்று மீன் பார்க்கும், இன்னொன்று மீன் ஃபீடிங் போடுங்க, அது இந்த மீன் பார்க்கும், மாற்றி பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்து செஞ்சு செய்யணும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சேர்த்து விடுங்க, சண்டை போடாது. நான் அப்படி தான் செஞ்சேன். அரோனா அலிகேட்டர் அடிச்சுக்கல, ஆனால் செத்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னா அது என் மேலே தப்பு. நான் முன்னாடியே கழுவிருக்கணும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கழுவாமல் விட்டேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒத்தாலாம் கழுவ முடியாது. 2 பேர், நானும் இன்னொருத்தனும், ஏதாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸு இல்லை எங்கள் அப்பா இருந்தால் தான் கரெக்டாக வரும். அது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நீட்டாக கழுவ முடியும். அதெல்லாம் முடியலான்ட்ருக்காக தான் சண்டே சரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாம், இல்லாட்டினா எங்கள் அப்பா விட்டுக்கலாம், சண்டே வெயிட் பண்ணுவோம். 2 டைம்லாம் ரொம்ப இழுத்துட்டு போயிட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரோனா செத்தது எனக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். நீங்கள் வீட்டில் யாரோனா வளர்க்குறதா இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வளர்க்குறதாலும் சரி. இன்னொன்று முக்கியமான அவனா தவ்வும் மூடி வையின்வாங்க. கரெக்ட், தவ தான் செய்யும். அது யாரோனாவே தவி இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரோனாக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அரோனா தவும். அது பற்றி மற்ற நேரம் எதுவும் தவாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்சி இது ஓப்பன் பண்ண வச்சுருப்பேன். நான் தவ விடாமல் செய்யாமல் வச்சு பழக்கிறேன் நான். அதனால்தான். ஆனால் எந்த மீனாக சரி நீங்கள் ட்ரெயின் பண்ணுற விதத்தில் தாங்க இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். என்ன பேசுன்னு எனக்கே தெரில. ஓகே, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணுற மிஸ்டேக் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா உடனே சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் செய்யலாம் நினைக்கிறோம் உடனே ஏதாச்சும் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் மீன்ஸ் செத்த மாதிரி உங்கள் மீன்ஸ் ஆக போகிறேன் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.